வணக்கம், வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். கொஞ்ச நாள் முன்னாடி தான் நம்ம பஜாஜ் வந்து அவங்க புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய அந்த ஒரு சிஎன்ஜி பைக்கோட லான்ச் ரேட்டை தள்ளி போட்டிருந்தாங்கன்னு நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம். பட் ஆனால் இப்போ திரும்பியும் அவங்களுடைய அந்த ஒரு சிஎன்ஜி பைக்கோட லான்ச் ரேட்டில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னப்பா திரும்பியும் தள்ளி போட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை தள்ளி போடல, லான்ச் டேட்டை கிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, இந்த தாட்டி லான்ச் டேட் வந்து ஜூலை 5 அன்றைக்கி உங்களுக்கு லான்ச் கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு டீசரையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு டீசரில் வேர்ல்ட் ஃபஸ்ட்டு சிஎன்ஜி பைக்னு ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது உண்மை தான். ஏன்னா பஜாஜ் தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு கமர்ஷியலாக இதை மாதிரி ஒரு சிஎன்ஜி பைக்கை எடுத்துகிட்டு வராங்க. கம்பெனி தரப்புலேருந்து ஒரு சில பேர் மாடிஃபிகேஷன்ஸ் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு ட்ரேடுக்கு எடுத்துகிட்டு வரல இல்லைங்களா. பட் பஜாஜ் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒரு சிஎன்ஜி டிசைன் உருவாக்கி அதை நிறைய அப்ரூவலுக்கு உட்படுத்தி அதை நம்மளுடைய நாட்டில் சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்றது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அல்லாமல் ரொம்ப ஒரு இனோவேட்டிவான ஒரு விஷயத்தை பஜாஜ் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு நிச்சயமாக ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி ஆகணும். சூப்பர் தான் பஜாஜ். சரி, ஓகே. ஆமாம், எல்லாரும் ஈவி சைடு போகும்போது இவங்க மட்டும் கொஞ்சம் இனோவேட்டிவாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறதுன்றது ரியலி நல்ல ஒரு விஷயம் தான். நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் பஜாஜுக்கு ஒரு பெரிய சேஞ்சாகவும் இருக்கலாம், இல்லை மேபி ஒரு காலப்போக்கில் காணாமல் போகிற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். அது என்னென்னு நம்மளுக்கு இனிமேட்டு தான் தெரியும். சரி, ஓகே, பார்ப்போம். சொல்லப்போனால் சிஎன்ஜி வந்து இவங்க தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. பைக்கில் இவங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹோண்டா வந்து ஆல்ரெடி ஸ்கூட்டரில் வந்து சிஎன்ஜி ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இன்றைக்கி இந்த பைக்கை பற்றி என்ன பார்க்க வந்தோன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டீசர் பிக்சர்லேருந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்தா, அந்த வண்டியோட டிசைனில் லைட்டாக உங்களுக்கு அந்த டீசரில் கொஞ்சம் வெளியிட்டிருக்காங்க. ஆமாம், நம்ம நல்லா ஸ்பை ஷாட்டில் பார்த்துட்டு இருந்த மாதிரி நல்ல ஒரு லென்த்தியரான நல்ல ஒரு ப்ராடான ஒரு சிங்கிள் பீஸ் சீட்டு, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குதுன்றப்ப அந்த ஒரு சீட்டை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது இந்த வண்டி வந்து நல்ல ஒரு அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்டை பெட்டர் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஒரு ஃபேமிலி சிட்டி கமிட்மெண்ட் அது மாதிரி கொஞ்சம் நம்மளுடைய இந்தியன் யூஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. அது இல்லாமல் இந்த பிளாட்டினால இப்போ ஒரு சில வண்டியெலாம் அவங்க சேர்க்குற மாதிரி அந்த ஒரு நக்கிள் கார்ட்ஸு, ரைஸ்ட் ஹேண்டில் பார்ஸு, அது மாதிரி எல்லா விஷயங்களும் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க அந்த வண்டிக்கு. ஓரளவு வண்டியோட டிசைன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக தான் வரப்போகுது. பட் என்னுடைய ஒரு பயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சிங்கன்னா, இது வந்து யூஸ்வலான அப்படியே நம்மளுடைய பெட்ரோல் பைக்ஸோட செட் ஆகிற மாதிரி ஒரு டிசைன் டோனோட வந்துட்டா பிரச்சனை கிடையாது. பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மினி பைக் மாதிரியோ இல்லை ஒரு ரொம்ப ஒரு இனோவேட்டிவான ஒரு டிசைன் மாதிரியோ எடுத்துகிட்டு வந்துட்டாலோ அது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு நம்ம லைனிங்கோட செட் ஆகாமல் அப்படியே தனியாக எடுக்கும். அது வந்து அந்தளவுக்கு ஒரு பெட்டர் விஷயமா இருக்காது. பட் ஒரு சில பேருக்கு பிடிக்கும் அந்த ஒரு யூனிக்காக இருக்கணுன்றது. பட் நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு வந்து டிசைன் நல்லா இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும். பட் அதுக்கு நம்ம துண்டாக தனியாக வெளியே தெரிகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓட்டுறதுனமோ நம்மளே ரெடி பண்ணி ஓட்டுற வண்டி மாதிரி இருக்கக்கூடாது. கம்பெனி தரப்புலேருந்து ரெடி பண்ணி தந்த வண்டி மாதிரி இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதை மாதிரி பர்சன்ஸுக்கு மேபி கொஞ்சம் அஃபெக்டபுளாக இருக்கலாம். டிசைன் வந்து ஒரு மாதிரி மினி பைக் மாதிரியோ இல்லை ஒரு ஓவர் இன்னோவேட்டிவான ஒரு டிசைன் வந்துட்டாலும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசெண்டான டிசைன் டோன் வரும்னு நினைக்கிறேன். ஜூலை 5 அன்றைக்கி நம்மளுக்கு என்னன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் இந்த சிஎன்ஜி பைக்கில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க, ஓவரலாக இந்த வண்டியோட சைஸு, இந்த வண்டி வர பர்பஸ்லாம் பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு மேபி இது ஒரு 125 அதை மாதிரி செக்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் உண்டு. 125 தான் கன்ஃபார்ம் வரும்னு சொல்ல, மேபி ஒரு 125 வருதுன்னு வச்சுப்போமே. அப்படி அந்த ஒரு செக்மெண்ட்டில் வந்துச்சுன்னா இந்த வண்டி வந்து ஒரு 110 இல்லை ஒரு 100 சிசிக்கு பைக்குக்கான அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வெளிப்படுத்தும். ஏன்னா சிஎன்ஜி பொறுத்தளவுக்கு நம்மளுக்கே தெரியும், ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பெட்ரோல் இன்ஜின் காரை நம்மளால் சிஎன்ஜி போட்டோன்றப்ப உங்களுக்கு அந்த வண்டி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ட்ராப்புன்றது நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதே ஒரு விஷயம் உங்களுக்கு பைக்லேயும் நடக்கும். ஆமாங்க, பெட்ரோல் அளவுக்கு சிஎன்ஜியால் பவர் கொடுக்க முடியாது. அதனால் பவர் விஷயத்தில் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிள் வந்து அந்த அளவுக்குலாம் பெட்டராக இருக்க போகிறல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஃபிஷியன்சி ஓரியன்ட் வெஹிக்கிளாக தான் இருக்கும் இப்போ புதுசாக வரப்போகிற இந்த பஜாஜோட சிஎன்ஜி பைக். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குதுன்றதுன்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா, இந்த பைக் வந்து பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜின்ற மாதிரி இருந்தால் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குன்ற மாதிரி தோணுது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஎன்ஜினா மேபி கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். எல்லா இடத்துலையும் சிஎன்ஜி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி இருந்தால் நல்லாயிருக்கும். பட் வண்டியோட டிசைன் பார்க்கும்போது எனக்கு என்னமோ பெட்ரோல் ஆடட் ஆன் இருக்கிற மாதிரி இல்லை. மேபி ஒன்லி சிஎன்ஜி மட்டும்ன்ற மாதிரி எடுத்துகிட்டு வராங்களான்றதையும் தெரியல. அது லான்ச் டேட் அன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பைக்கை பற்றி நான் சொல்ல வந்த விஷயங்கள் அவ்வளோதான். கடைசியாக ப்ரைஸிங்லேயும் ஒரு விஷயம் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன கெஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வண்டி வந்து ஆவரேஜாக ஒரு 80,000 கிட்ட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வரதுக்கான சான்சஸ் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி கிட்ட இருக்கிற அந்த ஒரு
புது இன்னோவேட்டிவான விஷயங்கள் வந்து இந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக எடுத்துகிட்டு வருவாங்களான்றது தெரில. மேபி எனக்கு தெரிஞ்ச எப்படியும் ஆக மொத்தத்தில் ஒரு 1 லட்ச ரூபா இல்லை 1,10,000 அதை மாதிரி ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இந்த வண்டி வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு பார்த்தா கூட நிச்சயமாகவே இந்த ஒரு ப்ரைஸிங்கு இது ஒரு ஒர்த்தான ஒரு வெஹிக்கிளாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். லான்ச் டேட்டுக்கு அப்புறம் தான் என்ன விஷயங்கள் தெரியும். சரி, ஓகே, ஜூலை 5 அன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.